மற்றும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர், இங்கு பணிபுரியும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள், அது மட்டுமல்லாது இப்பள்ளியில் பயிலும் குழந்தைகளின் பெற்றோர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்கள் ரொம்ப அழகாக ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதுலேயும் ரொம்ப சிறப்பாக திருவள்ளுவராக வந்த இனியன் என்னோட ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனோட பேச்சு என்ன, அந்த பிள்ளைகளுக்கு நினச்சா ஒரு 4 வயசு 5 வயசு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற ஒரு வயசு தானே, அதுக்குள்ளே அவங்க இத்தனை திருக்குறளை மனப்பாடம் பண்ணி அதை சொல்லி வரவேற்பு எதையும் பார்க்காம பெரியவங்களாக இருக்கிற நம்மளே இன்றைக்கி பேப்பர் எதையாவது வச்சு பார்த்து தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் குறைந்த நாட்கள்லேயே நல்லா அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த அளவுக்கு சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்த நமது தலைமை ஆசிரியருக்கும் இந்த ஆசிரியர்களுக்கும் ஒரு பலத்த கலவரையும் கொடுப்போம். ஏன்னா ரொம்ப கம்மியான நாள் தான், அதுக்குள்ளே இவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அவங்க செய்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும். நம்ம காலத்துலலாம் காலேஜ் போனால் தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு பட்டமளிப்பு அதெல்லாம் இருந்துச்சு. அது எல்லாருக்கும் நமக்கு ஒரு கனவாகவே கூட இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை இப்போவே போட்டு பார்க்குறீங்க. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், உங்கள் மனசில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இன்னும் மேலே மேலே இந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். எல்லாருக்கும் இருக்கா? அந்த எண்ணம் இருக்கா? உங்கள் பிள்ளைங்கள்லாம் பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணம் இருக்கா? ஓகே, சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கொண்டாடுறது என்ன? மகளிர் தின விழா. ஒவ்வொரு வருஷமும் இதை நம்ம கொண்டாடுறோம். அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? முதல்ல மகளிருக்கான சுதந்திரம், பெண்களுக்கான சுதந்திரம்ங்கிறது என்ன? யாராவது சொல்ல முடியுமா? பெண்கள் நீங்கள் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறது என்ன? யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுதா? கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. உங்களுக்கான சுதந்திரம், பெண்களுக்கான சுதந்திரம் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? நீங்கள் பெண்களுக்கான சுதந்திரம்னு எதை நினைக்கிறீங்க? ஃப்ரீயா பேச விட்டா போதும், ரைட்டு. அப்புறம் எஜுகேஷன், கல்வி கிடைக்கணும். அப்புறம் கரெக்ட், நம்ம விருப்பப்பட்டதை செய்யணும். ஆனா சுதந்திரம்ங்கிறது விருப்பப்பட்டதை செய்யறது மட்டும் இல்லை, நமக்கு விருப்பம் இல்லாததை செய்யாம இருக்கிறதும் கூட தான். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா கடைசி வரும் நமக்கு அதை பிடிக்கலங்கிறத நம்ம கடைசி வரும் நிக்கணும். அதுக்காக கிடைக்கிறதும் ஒரு சுதந்திரம் தான். ஆனா இது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அது உதவுறது எது? இந்த கல்வி தான். இன்னைக்கு நமக்கு கிடைக்கல. அந்த காலத்துலலாம் இந்த அளவுக்கு ஃப்ரீயா கல்விலாம் நமக்கு கிடைக்கல. இந்த சுதந்திரமும் கிடைக்கல, இந்த கல்வியும் கிடைக்கல, இந்த அளவுக்கு ஃப்ரீயா பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. ஒரு அளவுக்கு கிளாஸுக்கு போனால் போதும், ஸ்கூலுக்கு போனால் போதும், ஒரு 6வது படித்தா போதும், உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்த வீட்டுக்கு போகிற பெண்ணுக்கு எதுக்காக படிப்பு? இன்னொரு வீட்டில் போய் வேலை தானே செய்ய போகிறா, எதுக்காக படிப்பு? ஏன்னா அவங்க தாளாளர் கூட சொன்னாங்க, ஆண்களை ஒரு மாதிரியும் பெண்களை ஒரு மாதிரியும் நடத்துகிறோம். நம்ம வீடுகள்லேயே அந்த இது இருக்கதான் செய்யுது. இன்னமுமே ஆண் பிள்ளைகள் தான் ஒரு தனி ஒரு அலாதி பிரியம் அவர்கள் மேலே இருக்கும். பெண் பிள்ளைகள்னா ஒரு இது இருக்கதான் செய்யும். ஆனால் அந்த ஆண் பிள்ளைகள் தான் கடைசி வரும் நம்மளை வச்சு பாதுகாக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டு கடைசியில் உங்களை பார்த்துக்கிறது பெண் பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. ஆண் பிள்ளைகள் கடைசியில் எங்கே கொண்டு போய் விடுறாங்க? அவங்கள முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறாங்க. ஆனால் அதை நான் எல்லாரும் அப்படின்னு சொல்லலை, ஒரு சிலர் இருக்காங்க, எல்லாரும் அப்படி விடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெண் பிள்ளைகள் கடைசி வரலுமே தன்னுடைய பெற்றோரை பார்க்கணுங்கிற அந்த எண்ணம் பெண் பிள்ளைகளுக்கு இருக்கு. இந்த இதை நம்ம அந்த சுதந்திரத்தையோ அந்த ஒரு வளர்ச்சியை சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளைகளுக்கு நம்ம உருவாக்கி அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஏன் அப்படின்னு சொன்னால்
இந்த பருவத்தில் அவங்க மனசுல நீங்க விதைக்கிற அந்த விதை தான் கடைசியில ஒரு விருட்சமா வரும். ஆனா அதுவும் எப்படி வரும்? ஒரு விதையை நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா அது உடனே முளைச்சு வந்துடுதா? இல்ல, பூமிக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்பட்டு நிறைய சிரமங்களை தாண்டி மண்ணிலேருந்து வெடிச்சு வெளியில வரணும் ஒரு செடியா. அதுக்கப்புறம் அது மரமா வரணும், ஒரு பெரிய மரமா வந்து ஒரு பலன் தரக்கூடிய ஒரு இதா வரணும்னா அது எவ்வளவு போராட்டங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு. அது மாதிரிதான் பெண்களாகிய நாமும் பல போராட்டங்களை கடந்துதான் இன்னைக்கு இந்த ஒரு நிலையை நம்ம வந்து அடைஞ்சிருக்கிறோம். அதுக்காக நிறைய தியாகங்கள் செய்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மகளிர் தினம் கொண்டாடுறது கூட ஒரு வகையில பஞ்சாலையில சரிநிகர் சமானமான ஒரு ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு 75 பெண்கள் அங்கே உள்ளே இருந்து எரிஞ்சு போனாங்க. அவங்களுடைய அவங்க அன்னைக்கு போட்ட விதை தான் இன்னைக்கு ஒரு விருட்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதத்தில் நம்ம வந்து வளரணும். ஒரு ஸ்டெம்னு சொல்லுவாங்க, STEM, ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெம்னா எஸ்ங்கிறது சயின்ஸ், Tங்கிறது டெக்னாலஜி, ஈங்கிறது இன்ஜினியரிங், எம்ங்கிறது மெடிசன். அப்போது நம்ம சயின்ஸ்லையும் டெக்னாலஜிலையும் இன்ஜினியரிங்லையும் மெடிசன்லையும் நம்ம பெண்களுடைய நிலை இன்னும் நிறைய பேர் அதுக்கு வரணும். ஏன்னா இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தா ஆண்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பெண்களும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது இன்னும் அதிகமாகணும். மருத்துவத்துறையிலும் அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் பெண்கள் வரணும், இன்னும் நிறைய வரணும். அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி, சயின்ஸு, அறிவியல் துறையிலையும் நிறைய பேர் வரணும் பெண்கள். அதுக்கு உதாரணமாக சொன்னால் இப்போ